வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு அரைக்கீரை பொரியல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இதே நம்ம இதில் சேர்த்துக்க வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கீரையை இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். கீரை இப்போ நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கீரை வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்துருக்கலாம். அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாங்களா? ஒயிட் ரைஸ், சாம்பார், அரைக்கீரை பொரியல், மாம்பழம், ரசம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.